ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்தது. பழைய குழம்பு கொஞ்சம் இருந்தது. முருங்கைக்காய் பலாக்கொட்டை போட்டு குழம்பு அதை சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னும் சமையலுக்கு தேவையான காய்கறிலாம் கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காயெலாம் எடுத்து வச்சுட்டேன். ஒரு பக்கம் அரிசி ஒலை, இன்னொரு பக்கம் பருப்பு ஒலை போட்டுட்டேன். இந்த கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காயை வந்து மிளகாத்தூள் போட்டு பொரிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த சின்ன வானலில் வந்து பேரனுக்காக ஸ்பெஷலாக ஒரு சாம்பார் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். வெறும் பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்து கொஞ்சமாக லைட்டாக சாம்பார் பொடி போட்டு கொதி வந்தோடனே பெருங்காயத்தூள் தூவி எடுத்துட்டேன். பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஜுரம் 2 நாளாக ஜுரன்றதுனால எந்த வேலையும் வீட்டில் சமைக்க முடியலன்றதுனால நீ சமைக்காதம்மா நானே சமைச்சு கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் எந்த சமையல் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கும் மாவு அரைச்சி சேர்த்து மாவு அரைச்சி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு நமக்கும் காலையில் டிஃபனுக்கு இட்லிக்கு மாவு வேணும்னு சொல்லிவிட்டு மாவு எடுத்து காலையில் வெளியில் வச்சுட்டேன். ஏன்னா அது கூலிங் போட்டோம் அப்படின்னு சொல்கிறதுனால காலையில் மாவு எடுத்து வெளியில் வச்சுட்டு சில்னஸ்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இட்லி ஊற்றலாம் அப்படின்ட்டு. கத்திரிக்காய், மாங்காய், முருங்காய் போட்டு சாம்பார் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 காயும் கலந்த கலவை. மதியம் சாப்பாட்டுக்கு எங்களுக்கு வந்து காய் சாம்பார். இந்த சாம்பார் வந்து பேரனுக்காக, இது இட்லி சாம்பார். நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், பேரனுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெத்து சாம்பார் அவனுக்காக தயார் பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு காய்கறி சாம்பார். சாம்பாரை தாளிச்சிட்டு இன்னொரு பக்கம் வந்து வெண்டைக்காய் கழுவி தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஈரம் துடைச்சிட்டு சாம்பார் தாளிச்சுட்டு இந்த பக்கம் வெத்து சாம்பார் இறக்கிறதுனால அந்த அடுப்பு காலியாக இருந்து அதில் வந்து இட்லி குண்டான வச்சு தண்ணி கொதி வந்தோடனே இட்லி ஊற்றி வச்சு மூடி போட்டுட்டு வெண்டைக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி இன்னொரு அடுப்பு காலியாக இருந்தது அதில் ஒரு சின்ன வானல் வச்சு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிட்டு வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டேன். சூப்பராக தான் இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காயை தாளித்து விட்டுட்டு சாம்பாரை இறக்கிட்டு சரி ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு சாம்பார் வந்து கொஞ்சமாக தான் வச்சேன், வெத்து சாம்பார் பேரனுக்காக. சரி அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம், பத்தாது அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லி எடுத்து பார்த்தா வெந்துடுச்சு. சரி இட்லி எடுத்து இறக்கி வச்சுட்டு ஒரு 1/2 மூடி தேங்காய் கூட ஒரு 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்து சட்னி அரைச்சிட்டேன். ஆனால் தாளிப்பெல்லாம் போடலை, அப்படியே அரைச்சி வச்சுட்டேன். அரைச்சி வச்சுட்டு அந்த கேப்லேயே பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சமையல்லாம் ரெடி ஆகிடுச்சுமா, மாப்பிள்ளை அனுப்பி வை, சாப்பாடெலாம் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னா சரிம்மா அனுப்பிச்சிக்கிறேன்னாங்க. அவங்க வாரத்துலேயே கடன்னு அவங்களுக்கு ஒரு டப்பா மாவு ஊற்றி வச்சுட்டு சாதம், சாம்பார், பொரியல் இதெல்லாம் தனியாக பேக் பண்ணி ஒரு பேக்கில் வச்சுட்டேன். மாப்பிள்ளை வந்தால் சாப்பிட்டு போவார்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு தட்டில் வந்து இட்லி, சட்னி, சாம்பார்லாம் போட்டு ஊற வச்சு ரெடியாக வச்சுருந்தேன். அவர் வந்து உடனே கிளம்பிடுவார், டைம் இல்லை வேலைக்கு போகணுன்றதுனால. சரி சட்னி சாம்பார்லாம் ஊற்றி வச்சா ஊறிடும்ல, அப்படியே சாப்பிட்டு போகிறதுக்கு சரியாக இருக்குன்றதுனால அப்படியே இட்லி அது மேலே வந்து சாம்பார் சட்னியெல்லாம் ஊற்றி வச்சேன். அவர் வந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடெலாம் எடுத்துன்னு போயிட்டார் மாமின்னு சொல்லி கிளம்பிட்டார். அப்புறம் எனக்கு ஆஃபீஸ்க்கு வந்து லஞ்சு பேக் சாப்பாடு சாம்பார்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் கிளம்பி என்னோடய டியூட்டிக்கு போயிட்டேன். தேங்க்ஸ் ஃபார்